ஸ்ரீ பௌஷ்ய மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 23ஆம் அத்தியாயமான 23ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. மகா முனிவரே, பௌஷ்ய மாதத்தின் விளக்கு தானம் செய்வதன் பலன் என்ன? தயை கூர்ந்து எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். வால்மீகி முனிவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரிடம், பாக்கிய நகரில் சித்திரபாகு என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார் என்று கூறத் தொடங்கினார். அவர் அரசர் அல்லாத அரசர், உண்மை உள்ளவர், புத்திசாலி, துணிச்சலானவர், ஷாமசீலர், அனைத்து மதங்களையும் அறிந்தவர், அடக்கம் மற்றும் கருணை கொண்டவர், மரியாதைக்குரிய கடவுளின் பக்தர். ஒரு நாள் தூரத்திலிருந்து வந்த அகஸ்திய முனிவரை கண்டு கரங்களால் வணங்கி பாதங்களால் வணங்கி பக்தியுடன் இருக்கையை விரித்து முனிவரின் முன் அமர்ந்து பணிவுடனும் மென்மையுடனும் அவரிடம், இன்று என் வாழ்க்கை வெற்றிகரமாகிவிட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஊழியரான ஒரு மனைவியை என் இல்லத்திற்கு எப்படி வரவழைத்தேன்? நான் என்ன உண்மையான செயல் செய்தேன்? தயை கூர்ந்து இதையெல்லாம் எனக்கு கூறுங்கள். பின்னர் அகஸ்திய மாமுனிவர் அரசரிடம், அரசரே, தமது முந்தைய ஜென்ம கதையை நான் தங்களுக்கு விவரிக்கிறேன் என்று கூறத் தொடங்கினார். நான் புரியில் ஒரு அழகான அதிசய பணியாள். தாம் மணகிரி என்று அழைக்கப்பட்டீர்கள். தாம் ஒரு நாத்திகர், கெட்ட குணம் கொண்டவர், நன்றி கெட்டவர், ஒழுக்கக்கேடானவர். ஆனால் தாம் ஒரு அழகான பெண். தமது மனம், செயல் மற்றும் வார்த்தைகளால் தமது கணவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தீர்கள். பக்தியுள்ள ஒரு மனைவி, மிகவும் அதிர்ஷ்டசாலி பெண். தமது மதத்திற்கு அர்ப்பணிப்புடன் இருந்தாய். தாம் ஒரு பாவி, தமது சாதி மற்றும் சகோதரர்களால் கைவிடப்பட்டாய். கோபமடைந்த அரசர் உன் செல்வம் அனைத்தையும் பறித்தார். பிறகு எஞ்சி இருந்ததை வால்ஜாத மக்கள் பறித்து சென்றார்கள். எல்லா செல்வங்களும் சென்றுவிட்டன. ஒன்றுமே இல்லை, அனைத்து செல்வங்களும் போய்விட்டன. நீ